ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா மலையாள மூவி ஜி5ல தமிழ் டப்பில் இருக்குது. நம்ம ஹீரோயின் ஜானகி வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. கேரளாவில் திருவிழாக்காக 2 ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும் சேர்ந்து 3 பேராக கேரளாவுக்கு வருவாங்க. திருவிழா அட்டன் பண்ணிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸை பஸ் ஏற்றுறாங்க. திடீர்னு பாக்கெட்டில் பார்த்தா ஃபோனை காணும். சரி பேக்கரியில் தான் மிஸ் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு போகிறாங்க. அங்கே யாரும் மூஞ்சில் ஸ்ப்ரே பண்ணி ரே பண்ணி ரோட்டில் போட்டுறாங்க. இந்த விஷயத்தை அப்பா கிட்டே சொன்னால் அப்பா வந்து கேஸ்லாம் எதுவும் போட வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 நாள் கழிச்சு வந்து அப்பா இறந்துறாரு. போலீஸ் ஸ்டேஷன் வெளியே ஃபேமஸ் அட்வொகேட் சுரேஷ் கோபி கேஸ் கலவரத்தில் ஜானகி அப்பா வந்து இறந்துறாரு. இந்த விஷயமா ஜானகி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போகிறாங்க. அங்கன்னு பார்த்தா மயக்க போட்டு கீழே எழுதுறாங்க. டாக்டர் செக் பண்ணதில் வந்து இவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸை வந்து போலீஸ் எடுத்து ஜானகி விசாரிக்கிறாங்க. போலீஸ் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ரேப் பண்ணது இந்த மாதிரி பேக்கரி ஓனர்ஸ் 2 பேர் தான். பேக்கரி ஓனர்ஸ் 2 பேருக்காக தான் வந்து அட்வொகேட் சுரேஷ் கோபி வந்து வாதாடுறாரு. ஒரு ஃபோட்டேஜ் காமிக்கிறாரு. இந்த மாதிரி 9:45க்கு வந்து பேக்கரி க்ளோஸ் ஆகிடுது. ஆனால் வந்து ஜானிக்கு வந்து 10 o'clock வந்து இந்த மாதிரி ரேப் நடந்ததாக சொல்கிறாங்க. பேக்கரி வந்ததாக சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து பொய், ரேப்பே அங்கே நடக்கலைன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி அந்த மாதிரி இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த விஷயம் வந்து கேஸ் ஃபைலில் ஆட் பண்ணவே இல்லை, இவங்க சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி இந்த வந்து கேஸ் வந்து முடிச்சிடுறாரு. ஒரு போலீஸ் வந்து ஜானகி கிட்ட சாரி கேட்கறதுனால பெங்களூருக்கு போகிறாங்க. ஜானகி சாரிலாம் எதுவும் வேணாம், எனக்கு இந்த கேஸில் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னனால இந்த போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹைகோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி அப்படின்றாரு. நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பெங்களூரில் இருக்க டீம் லீடரை வந்து ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறாரு. அவர்கிட்ட எந்த லீடும் கிடைக்காதனால திருப்பி கேரளாக்கும் இவங்களும் ஜானகியும் வராங்க. அந்த போலீஸ் அங்கே வந்து ஒரு மொபைல் ரீசார்ஜ் ஷாப் இருக்கிறத நோட் பண்ணுறாரு. அங்கே இருக்க கேமரா ஃபோட்டேஜ் எடுக்கிறதுக்காக அட்வொகேட் சுரேஷ் கோபி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபோட்டோ செக் பண்ணதில் வந்து கடை வந்து 9:45க்கு மேலே ஓப்பனாக இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து கேஸை வந்து ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது, நம்மளுக்கு இன்னும் எவிடன்ஸ் வேணும்னு சர்ச் பண்ணும்போது அந்த போலீஸ் கண்டுபிடிக்கிறாரு. அந்த டீம் லீடர் வந்து கேரளாவில் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இவர் ஏன் கேரளாவில் இருக்காரு அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது. இந்த டீம் லீடர் என்ன பண்ணுவாங்கன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்களோட ஃபோன்லாம் எடுத்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து அவங்க நெட் ஆன் பண்ணோன்னே கேமரா ஆன் பண்ணுற மாதிரி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் அவர் வேலைன்றது தெரிஞ்சு விசாரிக்க அந்த மூலியமாக அந்த ஃபோனில் பார்க்கும்போது தான் வந்து ரேப் பண்ணனோட ஃபோட்டோ கிடைக்குது. ஸோ ஃபோட்டோ வச்சு அவனை தேடி கண்டுபிடிச்சி வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அட்வொகேட் சுரேஷ் கோபியோட சிஸ்டர் நிவேதிதா தான் வந்து கோர்ட்டில் வந்து கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. ஜட்ஜ் என்ன தீர்ப்பு சொல்கிறாருன்னா வந்து இந்த குழந்தை வந்து ஜான்விகா வளர்க்க வேண்டாம், இந்த குழந்தைக்கான எல்லா செலவும் கவர்மெண்ட் ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் இந்த படம்.